சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி ஆகியவை ஆரம்பகால ஆதாயங்களை தக்கவைத்துக் கொள்ள தவறிவிட்டன. பிப்ரவரி அன்று ஒரு கொந்தளிப்பான அமர்வில் நாளின் தாழ்வை நெருங்கின. சென்செக்ஸ் 354.21 புள்ளிகள் அல்லது 0.49% சரிந்து 71,731.42 ஆகவும், நிஃப்டி 82.10 புள்ளிகள் அல்லது 0.38% சரிந்து 21,771.70 ஆகவும் முடிவடைந்தது. சுமார் 1086 பங்குகள் ஏற்றம் கண்டன, 1531 பங்குகள் சரிந்தன, 130 பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. டாப் 5 கெய்னர்ஸ்: டாடா மோட்டார்ஸ், கோல் இந்தியா, பிபிசிஎல், சன் பார்மா, சிப்லா. டாப் 5 லூசர்ஸ்: யுபிஎல், பஜாஜ் பைனான்ஸ், பாரதி ஏர்டெல், HDFC லைஃப், கிராசிம். இப்போது நாம் தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். ஸ்டாக்ஸ் மகத் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஐ பிரஸ் செய்யவும். இதனால் பங்குச் சந்தையில் மிக முக்கியமான செய்திகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். இப்போது நாம் தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பெறுவோம். பேங்க் ஆஃப் இந்தியா முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்ததால் பேங்க் ஆஃப் இந்தியா பங்குகள் 8.35% சரிந்தன. அக்டோபர் முதல் இந்த பங்கு 34% உயர்ந்துள்ளது. இண்டிகோ ஆபரேட்டர் இன்டர்குரூப் ஏவியேஷனின் பங்குகள் இன்ட்ராடேயில் 5%த்திற்கும் அதிகமாக உயர்ந்து நிறுவனத்தின் வலுவான Q3 எண்களுக்குப் பிறகு சாதனை அளவை எட்டின. இந்த காலாண்டில் நிறுவனத்தின் லாபம் 2 மடங்காக அதிகரித்து 2,998 கோடி ரூபாயாக இருந்தது. LIC முதலீட்டு மற்றும் பொது சொத்து மேலாண்மை துறையின் செயலாளர் துஹின் காந்தா பாண்டே, ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தின் டிஜிட்டல் மாற்றம் அதை ஒரு ஸ்மார்ட் நிறுவனமாக மாற்றும் என்று கூறியதை அடுத்து இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் 5% லாபம் ஈட்டியது. இந்த பங்கு வர்த்தக அமர்வில் 1000 ரூபாயை எட்டியது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் Q3 முடிவுகள் சந்தை மதிப்பீடுகளை விட 5.8% உயர்ந்தது. டாடா மோட்டார்ஸின் லாபம் இந்த காலாண்டில் 137.5% உயர்ந்து 7,025 கோடி ரூபாயாக இருந்தது. கோச்சின் ஷிப்யார்ட் 2 கடற்படை கப்பல்களில் மறுசீரமைப்பு மற்றும் உபகரணங்களை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய கடற்படையுடன் நிறுவனம் கையெழுத்திட்ட போதிலும் கொச்சின் ஷிப்யார்டின் பங்குகள் 1.24% சரிந்தன. KPI கிரீன் எனர்ஜி ஈதர் இண்டஸ்ட்ரீஸிடமிருந்து சூரிய மின்சக்தி திட்டத்திற்கான 15 மெகாவாட் ஆர்டரை பெற்ற பிறகு KPI கிரீன் எனர்ஜி 5% உயர்த்தி அப்பர் சர்க்கிட் அடைந்தது. டிடாகர் ரயில் சிஸ்டம்ஸின் பங்குகள் 1.93% சரிந்தன. நிறுவனம் Q3 இல் நிகர லாபம் 130% உயர்ந்து 74.8 கோடி ரூபாயாக அறிவித்தது. Q3 இல் வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு 24.6% உயர்ந்து 954.7 கோடி ரூபாயாக இருந்தது. BU டெக் வபக் சவூதி அரேபியாவில் உள்ள ஒரு தொழில்துறை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு $33.5 மில்லியன் மதிப்புள்ள ஆர்டரை நிறுவனம் வென்ற பின்னர் இந்த பங்கு 5.62% உயர்ந்தது. அரவிந்தோ பார்மா அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் அதன் துணை நிறுவனத்திற்கு 9 அவதானிப்புகளை வெளியிட்டதைத் தொடர்ந்து அரவிந்தோ பார்மாவின் ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி நிறுத்தப்பட்டதை அடுத்து அதன் பங்குகள் 4.23% சரிந்தன. UBL அக்டோபர்-டிசம்பர் காலாண்டில் நிறுவனம் இழப்பை அறிவித்ததை அடுத்து UBL பங்குகள் 10.92% சரிந்தன. நிறுவனம் பலவீனமான தேவை, சரக்கு மற்றும் விலை வீழ்ச்சி போன்ற பிரச்சினைகளை எதிர்கொண்டது. ஹயாத் என்ற பிராண்ட் பெயரில் இயங்கும் ஜூனிபர் ஹோட்டல்ஸ் திங்களன்று IPO மூலம் 1,800 ரூபாய் கோடியை திரட்ட செபி இறுதி அவதானிப்பை பெற்றுள்ளது. நிறுவனம் செப்டம்பர் 28, 2023 அன்று IPO ஆவணங்களை தாக்கல் செய்தது. மும்பையை தளமாக கொண்ட ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஆர்கேட் டெவலப்பர்ஸ் அதன் முன்மொழியப்பட்ட IPOவிற்கான ஒழுங்குமுறை ஒப்புதலை பெற்றுள்ளது. இது 430 கோடி ரூபாயை திரட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. IPO முற்றிலும் புதிய பங்கு வெளியீட்டைக் கொண்டிருக்கும். இந்த வருமானத்தை தற்போது நடைபெற்று வரும் மற்றும் வரவிருக்கும் திட்டங்களுக்கு பயன்படுத்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் 4வது இடைக்கால ஈவுத்தொகைக்கான முன்மொழிவை மெயின் இன்ஃப்ராகன்ஸ்ட்ரக்ஷனின் இயக்குநர்கள் குழு பரிசீலித்து ஒப்புதல் அளித்தது. கோல் இந்தியா லிமிடெட் பங்குகள் திங்களன்று ஒரு சாதனையை எட்டியது. இது இன்றாடே அதிகபட்சமாக 450 ரூபாய் இருந்தது. இந்த பங்கு ஆகஸ்ட் 2015 இல் அடைந்த 447 ரூபாய் என்ற முந்தைய சாதனையை தாண்டியது. இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு முகமை
இரேனா லிமிடெட் பங்குகள் திங்களன்று மேலும் 5% அப்பர் சர்க்கிட் இல் பூட்டப்பட்டுள்ளன. பங்கு 200 ரூபாயை கடந்தது.